வேப்பந்தழையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. இந்த ஆடுகளுக்கு இது போடுறது மூலிமா நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்துட்டு வேப்பந்தழையை கம்பல்சரி போடணும் கிடையாது, கட்டாயமாக போட்டே ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் போடணும் சாய்ஸ்லாம் கிடையாது, கம்பல்சரி வேப்பந்தழை அப்படிங்கிறது போட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த பண்ணை முறையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேப்பந்தழைங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. ஸோ அதனால் வேப்பந்தழையை வந்துட்டு நீங்கள் போடுங்க. வேப்பந்தழை போடுறது மூலிமா வந்துட்டு நிறைய நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நிறைய ஆடுகளுக்கு வந்துட்டு குடலில் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு இது தீர்க்கும். நீங்கள் பாருங்கள், மேய்ச்சல் முறையில் நம்ம கொண்டுட்டு போயிட்டு ஆடுகளை நம்ம கழனியில் விட்டு மேய்க்கும் போது, கழனிலையோ இல்லை காட்டுகளிலையோ விட்டு மலை பிரதேசங்களில் விட்டு மேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அது வந்து அதுக்கு தேவையான தழைகளை வந்துட்டு அது போயிட்டு சாப்பிட்டுக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு மேய்ச்சல் முறையில் இருக்கிற ஆடுங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே சுறுசுறுப்பாக அது வந்துட்டு இதை காட்டிலும் அது ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு அதுக்கு தெரியும் எந்த மாதிரி தழையை சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே போயிட்டு சாப்பிட்டுக்கும். இது வந்துட்டு மேய்ச்சல் முறையில் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அது தெரியும். நாம் வந்துட்டு பண்ணை முறையில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் பார்த்திங்கன்னா தரை வளர்ப்பு முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இப்போ இந்த மாதிரி டைமில் வரும். நம்ம வந்துட்டு பண்ணை முறையில் வளர்த்தாலும் ஒரு பண்ணை முறையில் வளர்த்தா ஒரு 50% வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து தரைமுறையில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ஒரு 20% கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு தரைமுறையில் வளர்க்கும்போது நிறைய பிரச்சனை ஈஸியாக வந்துட்டு நோய் அட்டாக் ஆகும். நம்மளோட ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும், பொதுவாகவே குறையும். அப்போ வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த வேப்பந்தழையை நீங்கள் போடலாம். குடலில் வந்துட்டு சில புழுக்கள், சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக ஒரு நிறைய நாள் இருந்து அது வளரவே வளராது. பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்புறம் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீவர் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆடுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேப்பந்தழையை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே இருக்கிற அந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு செத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தீனி சாப்பிடும். ஒரு சில ஆடுகள்லாம் தீனியே எடுக்காது, அதிகமாக சாப்பிடாது, கம்முன்னு டல்லுன்னு நின்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆடுகளுக்குலாம் அந்த வேப்பந்தழை டெய்லியும் கொடுக்கலாம். டெய்லியுமே கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்துட்டு காலையில் ஈவினிங் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ஒரு வேளை கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். வேப்பந்தழை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தழையை நீங்கள் கொடுக்கலாம். அது போக குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே கட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி கீழெல்லாம் ஆக்சுவலாக போடக்கூடாது. ஒரு சில ஆடு நாங்கள் வந்து போட்டோம், அது தெரியாமல் போட்டுட்ருக்காங்க போல். கீழே போடக்கூடாது, மேக்ஸிமம் கட்டி தான் விடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு கீழே போட்டு எடுத்து சாப்பிடாது மேக்ஸிமம் இந்த வெள்ளாடுங்கள்லாம். ஆனால் நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்துட்டு அப்படியே தாவி தானே சாப்பிடும் இந்த ஆடுங்களெல்லாம். அப்படியே அதனால் பார்த்தீங்கன்னா மேலே மாட்டி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி கொத்தாக வச்சுட்டு வந்து மேலே மாட்டி வச்சுட்டிங்கன்னா அது குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுற இப்போ நம்ம வந்துட்டு எல்லா குட்டிகளும் இதிலே விட்டுட்ருக்கோம் இல்லைங்களா.